ரொம்ப வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நடக்கும்போது ஒரு சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை பிடிச்சிட்டே நடப்பாங்க. ஸோ அவங்க தடுமாறாமல் கீழே விழாமல் அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்காக அந்த குச்சியை பிடிச்சிப்பாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பாவோட வசனத்தை நம்ம பிடிச்சு நடக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் கீழே விழுந்துட மாட்டோம். வேதத்தில் பாருங்கள், யோபு 4:4 போட்டிருக்கு, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் லைஃப்பில் விழுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்களா? என்னால் எதுவுமே செய்ய முடியல, அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியல, பிளாங்காக இருக்குது, எல்லாமே முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. தேவனை நோக்கி பாருங்கள், அவரோட வார்த்தைகளை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தின் மூலமாக ஏசப்பா உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கான ஆலோசனையை சொல்லுவார். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்ற புது புது யோசனைகளை தந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பலப்படுத்துவார். அதனால் எது குறிச்சோ யாரை பார்த்தோ பயப்படாமல் தேவனை நோக்கி பாருங்க, அவரோட வேதத்தை தினமும் வாசிங்க. அதன் மூலம் தேவன் உங்களை வழி நடத்தி பலப்படுத்தி உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். Our grandparents used to walk with a stick for a support, so that when they feel like falling down or when they stumble, they will hold on to the stick and they will not fall down. Likewise, in our life, if we hold on to the word of God, He will strengthen us and He will not let us fall down. Look what the Bible says in Job chapter 4 verse 4. Your words have supported those who were falling. You encouraged those with shaky knees. Yes, if you're in a situation where your life looks like a mess, when you don't know what to do next, when you're feeling like you're falling apart, don't worry, don't go to the people. Instead, look unto our Lord and read the Bible so that He will give you the knowledge to handle your situation, and He will give you new ideas to overcome your situation and to be prosperous, and He will give you the strength to overcome the situation, and He will never let you fall down. So whatever happens, look unto our Lord, sit in His presence and read the Bible. He will talk through the Bible verses, He will guide you, and He will place you in a place where you have never imagined you will be, and bless you abundantly. So hold on to our Lord and His words and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.